இளம்பெண்ணை கடந்த 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம் செய்த தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கியுள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் ஒவ்வொரு திங்களன்றும் மக்களிடம் குறை கேட்டு வருகிறார். முகாமுக்கு வந்த லக்னோவைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண் தன்னை தந்தையும் அண்ணனும் சேர்ந்து கடந்த 9 ஆண்டுகளாக பலாத்காரம் செய்வதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை கூறினார். அது பற்றி தாயிடம் சொன்னபோது குடும்ப விவகாரத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறி தன் வாயை அடைத்ததோடு தந்தை மற்றும் அண்ணனின் தகாத செயலுக்கு உடந்தையாகவும் இருந்ததாக குற்றம் சாட்டினார். முதல்வர் அகிலேஷ் உத்தரவுப்படி போலீசார் துரித கதியில் விசாரணை நடத்தி தந்தை, தாய், மகன் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். शारीरिक शोषण अभी आज के समय में 25 साल की हो गई, 9 साल हो गए पूरे उसके साथ इसके भाई और बाप शारीरिक शोषण। आज ये जनता दरबार में एप्लीकेशन लेके गई, वहाँ से फिर पीएम से भी उस एप्लीकेशन को हमको सबमिट किया, तुरंत उसके लोगों ने एक्शन लिया, उसके भाई, पिता और माता को सबको अरेस्ट किया, मुकदमा दर्ज कर दिया. முறை தவறிய தந்தை சகோதரனால் பலமுறை கர்ப்பம் தரித்த அந்த இளம்பெண் பலமுறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார். கருக்கலைப்பு ஆபரேஷன் மற்றும் மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட பக்க விளைவால் சிறுநீரகங்கள் பாதிப்புக்குள்ளாகி சீரழிந்து போன அபலை பெண்ணை பற்றித்தான் உத்தரப்பிரதேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் தற்போது பேசப்படுகிறது.